அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2026 கிடைத்த இந்த பெரும் தோல்வி என்பது எல்லோருமே அதிர்ச்சிகரமாக அந்த கட்சியில் பயணித்தவர்களுக்கு இருந்தது. சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களும் தங்களுடைய எதிர்காலம் என்னாகுமோ, ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்று நம்பி வந்தோம். ஆனால் இன்னும் 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் குழம்பி போயிருந்தார்கள். அவர்களை தாவேகா தரப்பு அணுகி அவர்கள் ஆதரவு நிலையை பெற்றார்கள். ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலே நம்பிக்கை தீர்மானத்திற்கு தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டார்கள். அதற்கு அவர்கள் தெரிவித்த காரணம் என்பது, எடப்பாடி பழனிசாமி திமுகவின் ஆதரவோடு முதலமைச்சராக நான் பொறுப்பேற்க இருக்கிறேன் என்ற நிலையை அவர் எடுத்ததுனால, நாமெல்லாம் திமுகவுக்கு எதிராக அரசியல் நடத்தி வருகிறோம், இப்படிப்பட்ட முடிவை பொதுச் செயலாளர் அறிவிக்கிறார் என்று அந்த வேதனையில் வெளியிலே வந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றுதான் பாடுபட்டோம், தேர்தலை எதிர்கொண்டோம். அது திமுகவை வீழ்த்தி ஆட்சிக்கு தாவேகா வருவதற்கு வழிவகுத்து விட்டது. எனவே ஜனநாயக ரீதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு உறுதுணையாக பக்கபலமாக வெளியிலிருந்து ஒரு ஆதரவளிப்போம் என்கிற அடிப்படையில தான் நாங்க நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களித்தோம் என்றார்கள். ஆனால் நாளுக்கு நாள் நிலைமை மாறி இந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைகிற சூழல் வந்த பொழுது மேலும் சிக்கல் வந்துவிட்டது. இதையும் தாண்டி இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் தகுதி இழப்புக்கு ஆளாக நேரிடும் என்கிற அந்த பயமும் இருப்பதால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவோம் என்கிற பார்வையில் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி செல்லுகிறார்கள். அவரும் இன்னும் இவர்களை இணைத்துக் கொள்வதா என்கிற அந்த நிலையில் இருக்கிறார். இருக்கிற பொறுப்புகளில் அவரவர் வகித்த பொறுப்புகளில் துணை பொதுச் செயலாளர், தலைமை செயலாளர், அமைப்பு செயலாளர்கள் போன்ற அவரவர்கள் வகித்த பொறுப்புகளில் அப்படியே தொடரலாம் என்று SP வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள், நத்த விஸ்வநாதன் போன்றவர்கள் நேற்று ஒரு குழுவினர் சென்று சந்தித்தார்கள். ஆனால் பிடிவாதமாக பொறுப்பு எடுத்ததுதான், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி தெரிவித்ததாக இந்த தரப்பில் சொல்லுகிறாங்க. மீண்டும் இன்றைக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி வேலுமணி உட்பட பலரும் சென்று சந்தித்து வருகிறார்கள். கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று கருதினால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிடிவாதத்தை கைவிட்டு கட்சியின் மூத்த முன்னோடிகளை எல்லாம் அரவணைத்து செல்ல வேண்டும். அவர் தொடர்ந்து 11 தோல்விகளுக்கு பிறகும் இன்னும் திருந்தாத மனநிலையில் இருக்கிறார். கட்சி முக்கியம் என்று கருதாமல் தன்னுடைய சுயநலம் கருதி ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு செயல்படுவதால் தான் கட்சி இந்த பின்னடைவை, சரிவை சந்தித்திருக்கிறது. இதை அவர் உணர வேண்டும். தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து பொதுக்குழுவை கூட்டு விவாதித்திருக்க அனுமதித்திருக்க வேண்டும். அதையும் விடுத்து இப்படி ஒரு எதிர்த்தியாளர் தன்மையிலே செயல்படுவதால் தான் இந்த சிக்கல் நீடிக்கிறது. இந்த சிக்கல் மேலும் சிக்கலை உருவாக்குமா, அணிகள் பிளவுபடுமா, மேலும் ஒரு பிரிவு வருமா, அல்லது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைந்து பயணிப்பார்களா என்பதை இன்று அல்லது நாளைக்குள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் சகோதரர். சார், ஒரு பக்கம் அதிமுகவில் நிறைய சச்சரவு, சண்டை, கட்சி தாவல் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் தொடர்ந்து ராஜினாமா செஞ்சவங்களெல்லாம் தாவிக ஆதரவு அளிக்குது சார். இதை தாவிகாவோட நிலைப்பாடு என்னவா தான் இருக்கும்? உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த தாவேகாவை பொறுத்தளவுல அறுதி பெரும்பான்மை கிடைக்காததாலதான் திமுகவோடு இணைந்து பயணித்த CPI, CPM, IUML, VCKவெல்லாம் அழைச்சி சேர்த்தாங்க. இப்ப VCK, IUMLக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததால் அது ஆதரவு நிலையில் இருப்பாங்க. ஆனால் CPI, CPM அந்த 4 பேருடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரியல. இப்பவே விமர்சன கருத்துக்களை இடதுசாரிகள் தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவேளை ஆதரவை விலக்கினால் ஒரு அறுதி பெரும்பான்மைக்கு சிக்கல் வரும் என்பதால் தாவேகாவே அறுதி பெரும்பான்மையோடு 5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தலாம் என்கிற எண்ணமும் சிந்தனையும் அதிமுகவில் இருக்கிறவர்களை சேர்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது ஒரு இந்த போக்கு ஏற்படுறது இல்லை ஜனநாயகத்திற்கு. இது ஒரு ஆபத்தான போக்கு. வெற்றி பெற்று ஒரு 3 வாரங்களுக்குள்ள தங்களுக்கு வாக்களித்த இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்த அந்த மக்களுக்கு நன்றி கூட சொல்ல போகாமல் அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து எதிரடியான தாவேகாவை எதிர்த்து தான் இவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்க. தாவேகா வேட்பாளர்களை 2ஆம் இடம், 3ஆம் இடத்தில் அந்த விசில் சின்னத்தை தள்ளி வைத்து விட்டு இவர்களுக்கு இரட்டலையில வாக்களித்த அந்த மக்களுக்கு துரோகம் செய்வதாக இருக்கும். இது ஒரு சுய ஆதாயத்தின் அடிப்படையில் செயல்பட்டிருக்கிறார்கள். இவர்களை தாவேகா அழைத்து சேர்ப்பது என்பதும் ஏற்புடையது அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை, கருத்து. சகோதரர் சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி.